கடவுள் மனிதனாக வந்து சிலையாக மாறி நின்ற வியப்புமிக்க ஆலயத்தின் சிறப்பு பற்றியும் அங்கு நிறைந்துள்ள இறை சக்தியை பற்றியும் இன்றைய சர்வம் பக்திமயத்தில் காணலாம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே புதூர் என்னும் ஊருக்கு அருகில் கோனேரி ராஜபுரத்தில் நடராஜ பெருமான் அழகுற கோயில் கொண்டிருக்கிறார். அதுவும் எப்படி மனிதனாக வந்து சிலையாக மாறி காட்சி தருகிறார். கலைநயமிக்க இந்த ஆலயத்தின் கருவறையில் 8 அடி உயரம், கைரேகைகள், மச்சம் என மனிதருக்கே உரிய அங்க அடையாளங்களுடன் விக்கிரக திருமேனியுடன் 4 திருக்கரங்களும் விரிசடையுமாக காட்சியளிக்கிறார் கோனேரி ராஜபுரம் ஸ்ரீ நடராஜ பெருமான். எப்படி இது சாத்தியம் என்பதை கேட்கும்போது இத்தலத்தில் நடந்த சம்பவங்கள் நம்மை சிலையாய் நிற்க வைக்கிறது. இறைவனின் காலடிப்பட்ட இடமென்பதால் இக்கோயிலுக்குள் செல்லும் போது ஆலயமெங்கும் நிறைந்திருக்கும் இறை சக்தியை நம்மால் உணர முடிகிறது. சக்கரவர்த்தி கண்டராதித்தரும் அவருடைய மனைவி செம்பியன் மாதேவியும் சோழ தேசமெங்கும் பல ஆலயங்களில் கலையம்சத்துடன் கூடிய தெய்வ விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்து வந்தார்கள். அந்த சமயம் கோனேரி ராஜபுரம் கோயிலிலும் ஸ்ரீ நடராஜ சிற்பம் அமைக்க தீர்மானித்து ஸ்தபதி ஒருவரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தனர். பொறுப்பை பெற்றுக்கொண்ட ஸ்தபதி சிவ விக்கிரகத்தை செய்ய தொடங்கியதும் அவருக்கு சர்வ சோதனைகளும் வரத் தொடங்கின. வடிக்கின்ற சிலை முழுமையடையாமல் பணி இழுத்து கொண்டே போக செய்வதறியாமல் திகைத்து நின்றார் ஸ்தபதி. பணி தாமதமாவதை அறிந்து நாளைக்குள் சிலை தயாராகவில்லை எனில் உனது சிரசு துண்டிக்கப்படும் என எச்சரித்து சென்றான் மாமன்னன். ஸ்தபதியும் அவருடைய மனைவியும் விழியில் கண்ணீரோடும் மனதில் மரண பயத்தோடும் சிவனை நோக்கி கைகூப்பி நின்றனர். அப்போது அவர்களது இல்லத்தை தேடி வந்த வயதான கணவனும் மனைவியும் உண்ணவோ பருகவோ ஏதேனும் கிடைக்குமா என்று கேட்டனர். ஸ்தபதியோ விரக்தியுடன் காய்ச்சி உருக்கிய உலோக குழம்பை தவிர வேறு எதுவும் இல்லை என்றான் விரக்தியாக. அப்போதுதான் அந்த ஆச்சரியத்தக்க நிகழ்வு அரங்கேறியது. உண்ண உணவு கேட்டு வந்த தம்பதியினர் சிலை வடிக்க வைத்திருந்த அந்த உலோக குழம்பை அப்படியே எடுத்து பருகினர். மறுகணம் அந்த தம்பதியினர் 2 விக்கிரகங்களாக மாறி மனித உருவத்தில் காட்சி தந்தனர். முதலில் பயந்து போன ஸ்தபதி பின்னர் வியந்து போய் மன்னரிடம் நடந்தவற்றை எடுத்துரைத்தான். இதை கேட்டு நம்ப மறுத்த மன்னன் உளியால் விக்கிரகத்தை தட்டிய போது சப்தத்திற்கு பதிலாக இரத்தம் வழிந்தது. விக்கிரகத்திலிருந்து இரத்தம் பீரிட்டதை கண்ட மன்னனின் கை கால்கள் அடுத்த கணமே செயல் இழந்தன. தவறை உணர்ந்த மன்னன் ஆலயம் சென்று வலம் வந்து இறைவனை வேண்ட அவனது அங்கங்கள் குணம் பெற்றன. கோனேரி ராஜபுரம் ஸ்ரீ நடராஜர் விக்கிரகம் தானே தோன்றியது என்பதால் அதன் மேனியில் மனிதனுக்கு உள்ளது போன்ற ரேகைகள் மச்சங்களும் காணப்படுகின்றன. உலகிலேயே மிகப்பெரிய சுயம்பு நடராஜர் பஞ்சலோக சிலையாக காணப்படும் இத்திருத்தலத்தில் சிவபெருமானை உமா மகேஸ்வரராகவும் பார்வதி தேவி குழலம்மையாகவும் காட்சி அளிக்கின்றனர். தீண்டா திருமேனி என்று அழைக்கப்படும் இங்குள்ள சிலை சிற்பியால் தொடப்படாத ஒரே சிற்பமாக விளங்குகிறது. ஒருமுறை புரூரவஸ் என்ற மன்னனுக்கு குஷ்ட நோய் ஏற்பட்டது. இந்த நோயால் மிகவும் வருந்திய மன்னன் நோய் தீருவதற்காக பல திருத்தலங்கள் சென்று வழிபட்டான். கடைசியில் காவிரி தென்கரையில் அமைந்துள்ள இத்தலம் வந்து வழிபாடு செய்ததும் அவனுக்கு நோய் தீர்ந்தது. மிகுந்த மகிழ்ச்சியடைந்த மன்னன் கோயிலுக்கு காணிக்கையாக சிவசன்னதி விமானத்தை பொன் தகட்டால் வேய்ந்தான். அத்துடன் வைகாசி விசாக தினத்தில் திருவிழா நடக்கவும் ஏற்பாடு செய்தான் என்று வரலாறு கூறுகிறது. முன்பு செங்கல்லால் கட்டப்பட்டிருந்த இக்கோயிலை கற்றளி கோயில் ஆக்கிய பெருமை கண்டராதித்த சோழனின் மனைவி செம்பியன் மாதேவியையே சாரும்.
கோயிலின் வெளியே சக்தி தீர்த்தம் அமைந்துள்ளது. கோயில் முகப்பு வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் எதிரே நீண்ட முன் மண்டபமும் மண்டபத்தினுள்ளே கொடிமரம், பலிபீடம் மற்றும் நந்தியம்பெருமாள் உள்ளனர். மண்டபத்தின் மேற்பாகத்தின் உட்புறம் முழுவதும் 63 சிவமூர்த்தம், 12 ராசிகள், மகரிஷிகள் முதலிய உருவங்கள் அனைத்தும் வண்ண ஓவியங்களாக எழுதப்பட்டுள்ளன. வெண்குஷ்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், வீடு கட்டுவதில் சிக்கல், நிலப்பிரச்சனை உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்து பலனடைகிறார்கள். இத்தலத்தில் ஒரே இடத்தில் 5 விநாயகர்கள் இருப்பதும், இங்கு மேற்கு பார்த்த நிலையில் உள்ள சனி பகவான் மற்ற தலங்களில் கருப்பு ஆடை அணிந்திருப்பது போல இல்லாமல் வெள்ளை ஆடை அணிந்து அனுக்கிரக மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இறைவன் மனிதனைப் போல தோற்றம் கொண்டு சுயம்புவாக காட்சியளிக்கும் இத்திருத்தலத்திற்கு சென்று நாமும் நல்ல வரங்களை பெறுவோம்.